பீகாரை பின்பற்றி தமிழகத்திலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை கொண்டுவர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பூரண மதுவிலக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதால் பீகாரில் சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். கலப்படத்தை காரணம் காட்டி கள் இறக்குமதி உரிமையை பறித்துக் கொண்ட தமிழக அரசு ஆளுமையில்லாத அரசா எனவும் கேள்வி எழுப்பினார். பீகார்ல 9 ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விலக்கை கொண்டு வந்தது. அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. பீகார் மக்களுடைய வாழ்க்கை தரமும் வாங்கும் சக்தியும் கூடியிருக்கின்றது. இது பெருமையாக இருக்கின்றது.